Hello viewers, welcome to Max Seminar channel. இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம்னா chapter 2 numbers and sequence 10th standard exercise 2.1ல 8 sum தான். क्वेश्चनல கொடுத்திருக்காங்க. If D is the highest common factor, D தான் வந்துட்டு HCF னு சொல்றாங்க of 32 and 60. So 32 க்கு 60 க்கு நீங்க HCF கண்டுபிடிக்கிற வேல்யூ தான் D னு கொடுத்திருக்காங்க. Then find x and y satisfy D is equal to 32x plus 60y. So அவங்களே ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துறாங்க. ஃபர்ஸ்ட் நம்ம HCF வந்து 30 க்கு 60 க்கு HCF கண்டுபிடிச்சு D கண்டுபிடிக்கணும். தென் D ஓட வேல்யூ வந்துட்டு 32x plus 60y வச்சு சம் பண்ணணும்னு கொடுத்திருக்காங்க அவங்களே. சோ ஃபர்ஸ்ட் வந்துட்டு நம்ம HCF கண்டுபிடிக்கணும். இதுக்கு என்ன ஃபார்முலா கொண்டு வரணும்? பை ஈக்குவல் டிவிஷன் லெம்பா ஃபார்முலா தான். ஈக்குவல் டிவிஷன் லெம்பா ஃபார்முலா என்ன? A is equal to BQ plus R. Then greater than or equal to 0 is greater than or equal to R, then less than B. So இதுதான் ஃபார்முலா. சரி, இப்போ greater number என்ன? 32 and 16 கொடுத்திருக்காங்க. ஸோ greater number வந்து நம்ம வந்து 60 கன்சிடர் பண்ணிப்போம். ஸோ A ஓட வேல்யூ 60, then B ஓட வேல்யூ 32. சரியா, இப்போ கோஷன் டிவைடர் கண்டுபிடிக்கணும். ஸோ டிவைட் பண்றோம். 60 divided by 32. ஸோ 32 ones are 32. Then 10 5 8 28 வருது நம்மளுக்கு. கோஷன்ட் வந்துட்டு 1, so into 1 plus 28. சரியா, then 32 will become the dividend and 28 வந்துட்டு division ஆகும். So 32 is equal to 28 into plus வர value. So 32 divided by 28. So 1s are தான் 28. So 12 minus 8 4. Then நமக்கு கிடைச்ச quotient ஓட வேல்யூ 1, then remainder ஓட வேல்யூ 4. So இப்போ என்ன ஆகும்? 28 வந்துட்டு நமக்கு A ஆகும், 4 வந்துட்டு B ஆகும். 28 is equal to 4 into plus. So 28 divided by 4. 7 4s are 28. So நமக்கு டைரக்டா ஆன்சர் கிடைச்சிருச்சு. ரிமைண்டர் 0 ஆயிடும். Then quotient ஓட வேல்யூ வந்துட்டு 7 ஆ மாறிடும். So 4 7s are 28. So இதோட HCF வேல்யூ முடியுது. HCF ஓட வேல்யூ என்ன வந்திருக்கு? 4 ன்னு வந்திருக்கு. If HCF is 4, then question என்ன கொடுத்திருக்காங்க? HCF தான் D ன்னு கொடுத்திருக்காங்க. So அப்ப D ஓட வேல்யூ என்ன? D ஓட வேல்யூ 4 ன்னு கண்டுபிடிச்சிட்டோம். கொஸ்டின்ல கொடுத்திருக்காங்க if D is the HCF of 32 and 60. So HCF வேல்யூ தான் D ஓட வேல்யூ. தோ நம்ம கண்டுபிடிச்ச HCF வேல்யூ தான் D ஓட வேல்யூ. So HCF 4 தான், D ஓட வேல்யூ 4 தான். சரி, இப்போ D கண்டுபிடிச்சிட்டோம். நெக்ஸ்ட் find x and y satisfying D is equal to 3x 32x plus 60y. So இந்த கொடுத்திருக்க ஃபார்மேட் எழுதலாம். D is equal to 32x plus 60y ன்னு கொடுத்திருக்காங்க. So D ஓட வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணலாம். சப்ஸ்டிட்யூட் பண்ணா 4x is equal to 32x plus 60y. சரியா, இப்போதைக்கு நமக்கு இதுதான் வேல்யூ. இந்த வேல்யூல வந்துட்டு x ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். தென் நம்ம வந்துட்டு y ஓட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இந்த ரெண்டோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு ஈக்குவேஷன் எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நம்ம 3 ஸ்டெப் கண்டுபிடிச்சிருக்கோம். இந்த 3 ஸ்டெப்ல வந்துட்டு நம்ம 4 எந்த ஸ்டெப்ல வருதுன்னா செகண்ட் ஸ்டெப்ல தான் மெயினா வருது. ஸோ செகண்ட் ஸ்டெப்பை வந்துட்டு இந்த லைன் அப்படியே நம்ம எடுத்துட்டு வந்து நீங்க கேரி ஃபார்வர்ட் பண்ணலாம். 32 is equal to 28 into 1 plus 4 அப்படின்ட்டு 32 is equal to 28 into 1 plus 4. சரியா, ஓ வந்துருச்சு. நம்ம கொஸ்டின்ல வந்துட்டு நமக்கு 32x கொடுத்திருக்காங்க, 60y கொடுத்திருக்காங்க, D ஓட வேல்யூ கொடுத்திருக்காங்க. இந்த சம்பந்தமே இல்லாத வேல்யூ என்னன்னா 28 into 1 தான் சம்பந்தமே இல்லாத வேல்யூ. இந்த 28 into 1 பதிலா இந்த ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் இருக்கா? ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன் என்ன இருக்கு? 60 is equal to 32 into 1 ன்னு கொடுத்திருக்காங்க. இந்த 28 க்கு பதிலா நம்ம இந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்ணா என்ன? ஸோ 28 க்கு பதிலா என்ன பண்ண போறோம்? 60. ஸோ இந்த வேல்யூ ஈக்குவல் டுக்கு வெளியில வரதுனால மைனஸ் 32 into 1. ஸோ 28 க்கு பதிலா இந்த வேல்யூ ஃபர்ஸ்ட் ஈக்குவேஷன்ல இருக்க எந்த வேல்யூ சப்ஸ்டிட்யூட் பண்றோம். ஸோ இந்த 32 சேம் 32 is equal to 28 பதிலா 60 உள்ள கொண்டு வரதுனால மைனஸ் 32 into 1 is equal to 4. ஸோ இங்க மைனஸ் 32. ஸோ ஈக்குவல் டு 32 உள்ள கொண்டு வரதுனால
மைனஸ் தென் இதுல காமனா என்ன இருக்கு 32 இருக்கு 32 இருக்கு இங்க 32 into 1னாலும் 1 தான் 32னாலும் 1 தான் சோ இந்த 32 வந்துட்டு 32 into 1 minus of minus உள்ள மல்டிப்ளை பண்ணலாம் சோ minus of 60 minus plus minus plus ஆயிடும் சோ plus 32 into 1 is equal to 4 உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் நம்ம செகண்ட் ஈக்குவேஷன் அப்படியே கொண்டு வந்துட்டோம் 4 இருக்கிறதுனால then 32 satisfy ஆகுது 4 satisfy ஆகுது 28 into 1 தான் சம்பந்தமே இல்லாத மாதிரி இருந்துச்சு சோ 28 க்கு பதிலா நம்ம என்ன பண்ணோம் 60 minus 32 into 1 உள்ள கொண்டு வந்துட்டு then இந்த வெளியில இருக்க மைனஸ் வேல்யூ வந்துட்டு இந்த மைனஸ உள்ள ரெண்டு இடத்துலயுமே மைனஸை மல்டிப்ளை பண்றோம் சோ இங்க மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் ஆயிடுதா தென் இப்ப காமனா என்ன இருக்கு 32 into 1 and 32 into 1 32 ஒன்னா கொண்டு வரலாம் 32 into 1 plus 32 into 1 minus 60 is equal to 4 so இதுல காமனா என்ன இருக்கு 32 காமனா இருக்கு so 32 வெளில கொண்டு வந்தா நமக்கு 32 தான் வேணும் சோ 32 காமனா வெளில கொண்டு வந்தா 1 plus 1 minus 60 so 60 க்கு பக்கத்துல வேல்யூ எதுவுமே இல்லையா so 60 நாலும் 1 தான் 60 into 1 நாலும் நமக்கு 60 தான் சரியா சோ இங்க 60 க்கு 1 ன்னு போட்டுக்கிறோம் into 1 is equal to 4 then இப்போ பிரிச்சிட்டோமா 32 into 1 இதே மாதிரி இங்க பிரிக்கலாம் 32 into 1 plus 1 plus 60 minus 1 is equal to 4 ஃபார்முலால வந்துட்டு இங்க பிளஸ் இருக்கிறதுனால நம்ம இங்க அந்த பிளஸையும் மைனஸையும் நம்ம மல்டிப்ளிகேஷன் பண்ணிட்டோம் மாத்தி போட்டுட்டோம் சரியா இங்க ஃபார்மேட் படி நீங்க இதோட நிறுத்தினாலும் ஓகே தான் क्वेश्चनல கொடுத்திருக்க மாதிரி 4 is equal to 32x and 60y so இப்ப 32 1 plus 1 2 ஆயிடும் then plus 60 ஓட வேல்யூ minus 1 ஆயிடும் is equal to 4 so ஃபார்முலால கொடுத்த மாதிரி நமக்கு வேல்யூ வந்துருச்சா ஃபார்முலா என்ன கொடுத்தாங்க 4 is equal to 32x plus 60y சரியா இப்போ இந்த நமக்கு என்ன கிடைச்சிருக்கு 4 is equal to 32 into 2 plus 60 into minus 1 ன்னு கிடைச்சிருக்கு ஸோ அப்போ x ஓட வேல்யூ வந்துட்டு 2 then y ஓட வேல்யூ வந்துட்டு minus 1 இங்க கொடுத்த சம்ல வந்துட்டு HCF of 32 and 60 கொடுத்து இந்த d கண்டுபிடிக்க சொன்னாங்க d ஓட வேல்யூ 4 வந்துச்சு then இந்த ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணி நம்ம இங்க எடுத்துருக்க 3 ஸ்டெப்ஸ்ல ஒரு ஸ்டெப்ஸா சப்ஸ்டிடியூட் பண்ணி தென் நம்மளுக்கு வந்துட்டு x ஓட வேல்யூ 2 y ஓட வேல்யூ minus 1 ன்னு கிடைச்சிருக்கு சோ இதோட நம்ம எக்ஸாம் முடியுது வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க டவுட்ஸ்னா கமெண்ட்ல மறக்காம கேளுங்க